நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இக்கட்டில், நெருக்கமான சூழ்நிலையில தாவீதுனுடைய ஜெபத்துல ஒன்று எப்படிப்பட்ட ஜெபம்னா பொருத்தனைகளோடு ஜெபிக்கிறான். பொருத்தனைகளோடு அதை தேவன் கனப்படுத்துகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். இந்த நாளிலே ஆண்டவர், அதாவது பொருத்தனைன்னா நமக்கு என்ன தோணுதோ அது செய்யறதல்ல. ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அது செய்யறது. இந்த நேரத்தில் பொருத்தனையோடு செவிக்க போறோம். அது என்ன பொருத்தனை? அன்னாள் பொருத்தனையோடு செவித்தாங்க பாத்தீங்களா? ஆண்டவர் உமக்கென்று வளர்க்க. அப்போ இது வீட்டில் இருக்கிறது வரைக்கும் அன்னாளுக்கு இப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபத்தில் ரொம்ப நேரம் இருந்தாங்க. அந்தம்மா இருக்கும்போது ஆண்டவர் அப்படி ஒரு பாரத்தை கொடுத்தார். அப்படி பொருத்தனையோடு பொருத்தனையோடு இந்த நேரத்தில் அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் அதை கிருபையாய் அங்கீகரிப்பாராக. சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது. 50வது சங்கீதத்தில் அதனுடைய 14-15 பாருங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆமென். நம்மில் தேவன் பல காரியத்தை உணர்த்துவார், உணர்த்தி கொண்டிருப்பார், ஏவுவார். ஆமென். அல்லது நமக்குள்ள அந்த ஒரு உந்துதல் இருக்கும். ஆண்டவர் சமூகத்துல பொருத்தனையோடு. ஆமா, இப்பொழுது நீங்க எந்த காரியத்தில் ஒரு விடுதலை கண்டிப்பா வேணும் அப்படின்னு நிக்கிறீங்களோ, இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்திலே தாழ்த்தி பொருத்தனையோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு நீ அப்படி ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, பொருத்தனையை செலுத்தி என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே 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 பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனைகளோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார், கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். Thank you Jesus. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து. அப்படி சொல்லிட்டு தான் அந்த சங்கீதம் கடைசியில சொல்றார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு பொருத்தனையோடு ஏறெடுக்கிற ஜெபம் ரொம்ப எஃபெக்டிவானது, ரொம்ப எஃபெக்டிவானது. இந்த நேரத்தில் அப்படி ஜெபிக்க முடியுமா? அப்படி ஜெபிக்க முடியுமா? தகப்பனே, ஆண்டவர் எந்த காரியத்தை உங்க நினைவில் இப்ப கொண்டு வரா? எந்த காரியத்தில் நீங்களா யோசித்து ஏதோ ஒரு பொருத்தனை அப்படி அல்ல, கர்த்தர் என்ன உணர்த்துகிறா? ஆமா, சில காரியத்தை செய்ய உணர்த்துவார், சில காரியத்தை விட்டுவிட உணர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி உங்கள்கிட்ட ஈடுபடுகிறார், இடைபடுகிறார். பொருத்தனையோடு பொருத்தனையோடு பொருத்தனையோடு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த நேரத்தில் பொருத்தனைகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆமே. அப்படி ஜெபிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்படி உண்மையா ஜெபிக்கிறவங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில தீர்மானங்களை எடுக்கும்படிக்கு சொல்லுகிறார். அது ஒரு பொருத்தனையா? இனி இந்த நபரை நீ பகைக்க கூடாது, இனி இவரை குறித்து தீங்கு நீ பேசக்கூடாது. ஆண்டவர் உணர்த்துகிறார்ல சில காரியங்களை உணர்த்துகிறார்ல. ஆமென். சிலரை உணர்த்துகிறார். நான் உனக்கு செய்கிற காரியத்தை நீ எல்லாரிடத்திலையும் போய் சொல்லணும். உணர்த்துகிறார். பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா,
ஹalleluya. ஆண்டவர் என்ன உணர்த்துகிறா? கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே உணர்த்தலையா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி கொஞ்ச நேரம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை அப்படியே பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவா. ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா இயேசுவின் நாமத்திலே. எஸ் எஸ் எஸ். கர்த்தர் ஆமென். சிலரை சொல்ல வைக்க ஆரம்பிச்சிட்டார். சில காரியங்களை பொருத்தனையா சொல்ல வைக்க ஆரம்பித்து விட்டார். சில காரியங்களை கர்த்தர் பொருத்தனையா சொல்ல வைக்க. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பொருத்தனையோடு பொருத்தனையோடு. Thank you Jesus. Thank you. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை. நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்ப சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். இந்த நாளிலே ஆவியானவர் ஏவுகிற காரியம் இது. பொருத்தனைகளை செலுத்தி ஜெபியுங்கள். உங்கள் பொருத்தனைகளை செலுத்தி ஜெபியுங்கள். Thank you Jesus. Thank you Jesus. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் கூட அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Sharala kadara bala radara ba shadara bala bara ba kadaba latara hantara lagadara ritana lagadara hantara lara tara lara ribrala murotana hantara bala. பொருத்தனைகளை செலுத்தி ரொம்ப நாளா ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்திட்டே இருக்கிறார். ஆமே. இந்த நேரத்தில் திருப்பி ஆண்டவர் உணர்த்துறார். அவங்க பொருத்தனையா அதை செலுத்துங்க, பொருத்தனையா அதை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பா. நீங்க மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் விடுவிப்பா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 13வது நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்று புதிதாய் வந்திருக்கிறவர்களையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையின் தேவன் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஆண்டவர் பாராட்டுகிற கிருபை மிக பெரியது. இந்த ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க உற்சாகத்தோடு கலந்து கொள்றீங்க. டெய்லி வரவங்க இருக்கிறீங்க, டெய்லி வர முடியாட்டியும் கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்துறவங்க இருக்கிறீங்க. ஒருவேளை இங்க வந்து அட்டன் பண்ண முடியாட்டியும் ஆன்லைன்ல ரெகுலரா இணைந்து இருக்கிறவங்க இருக்கிறீங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கர்த்தர் எது எதுக்காகலாம் ஜெபிக்க ஏவுகிறாரோ, எப்படியெல்லாம் ஜெபிக்க ஏவுகிறாரோ அப்படி நம்மளை ஜெபிக்க நாம் நம்மை பழக்குவிக்கவும் பக்குவப்படுத்தவும் வேண்டும். இப்படிதான் ஜெபிக்கணுமா, பொருத்தனை பண்ணி தான் ஜெபிக்கணுமா? அப்படி அல்ல. எப்படி ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இப்படி ஏவும் போது, அந்த காரியத்தை செய்யும்படி ஏவும் போது அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு ஏவுவார். அப்படி சில காரியத்தில் ஏவும் போது அந்த ஜெபத்தை நம்ம இப்படிதான் பண்ணணும் தெரியுமா? முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்கணும். சில காரியங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க ஏவுவார். இப்போ பாருங்க, சீஷர்களுக்கு வந்து ஒருவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை துரத்த முடியாமல் போச்சு. ஆனால் அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு, அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. கர்த்தர் எல்லாரையும் அழைத்து பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை
கொடுத்தார். இவங்க எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிசாசுகள் எல்லாம் துரத்திட்டு வந்து இந்த மேட்டர் எல்லாம் இயேசுகிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபனுக்குள்ள இருந்த அந்த கட்டம் மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா துரத்த முடியல. அப்போ ஆண்டவரே எங்களால் ஏன் கூடாம போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்வார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலேயுமே அன்றி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடியலை அப்படின்னு வரும்போது நான் ஜெபம் பண்ண முடியாது அப்படி அல்ல. உடனே அதை வந்து அந்த இடத்துல இன்னும் ஆண்டவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றார் ஜெபத்தை. அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் உணர்த்துவார் உபவாசிக்க. அந்த காரியத்துக்காக நம்ம உபவாசிக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட ஒரு காரியத்துக்காக உபவாசிக்க உணர்த்தினார்னா அந்த உபவாசிக்கிறதுக்கான ஸ்ட்ரெங்கையும் கர்த்தர் தருவார். அதுதான் உண்மை. ஆமென். நாம இந்த காரியத்துக்காக உபவாசிக்கணும், இந்த காரியத்துக்காக முழங்கால் நம்மள டிசைட் பண்றது வேற, அது தப்பு கிடையாது. நம்மளா டிசைட் பண்ண சில காரியத்துக்காக ஆண்டவரே உணர்த்துவார். பாருங்க, ஆண்டவர் உணர்த்துற காரியத்தை பொருத்தனையா செய்யறது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது நாம ஒன்றை வந்து செஞ்சு அப்படி அல்ல, தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார்ட்டு அல்ல. ஆனால் நாம ஒன்று செஞ்சு தானா ஒரு பொருத்தனை பண்ணி மாட்டின ஒரு ஆள் பைபிளில் உண்டு. யார் தெரியுமா? எப்தா. எனக்கு ரொம்ப அதை படிக்க என்ன ஆண்டவரே இது. அப்போதான் ஆண்டவரே, இவன் ஆபிரகாமும் பிள்ளையை பலி செலுத்த தானே போனான், அவனை தடுத்த நீங்க இவனை ஆண்டவரை தடுக்கல. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், அது நான் சொன்னது, இது இவன் சொன்னது. அப்ப நான் ஆண்டவர் சொல்லி செய்யற காரியத்துல வந்து ஒரு கீறல் கூட விழாது. நாமா செய்வோம். இவர் என்ன கணக்குல சொன்னாருன்னு என் முன்னாடி எது வருதோ ஆண்டவர் அப்படி கேட்டார். சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நாம் எல்லாம் சொல்ற காரியங்கள், ஆனால் அவர் வந்து ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவர் வந்து அதை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நிறைவேற்றிட்டார். அதுதான் அந்த எத்த அங்கதான் உயர்ந்து நிற்கிறார். அவருடைய மகளும் அதை அக்செப்ட் பண்ணான். அதுதான் வந்து அந்த அது அது இன்னும் உயர்வு. ஏன்னா மகா வந்து இப்போ நான் காட்டுக்கு போய் என் தோழிகளோடு செலவு பண்ணிட்டு வாரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே இருந்துட்டா என்ன பண்ண முடியாது, திருப்பி வாராங்க. சரி, அப்போ சரி, அந்த டாபிக் இல்லை. அப்போ நம்ம என்ன ஆண்டவர் உணர்த்துறாரோ அந்த காரியத்தில் வந்து சில காரியத்தை உணர்த்துவார். வேண்டாப்பா, இது உனக்கு வேண்டாம். அந்த டைம் பார்த்து ஒரு இக்கட்டு நம்மளை சுற்றி இருக்கும். நம்ம வந்து ஆபத்தில் தான் நிறைய பொருத்தனைகளே பண்ணுவோம். அதான் உண்மை. ஆண்டவர் வந்து அதை அக்செப்ட் பண்றார். அதாவது நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது அந்த பொருத்தனையை கர்த்தர் அக்செப்ட் பண்றார். அதுவும் அதனாலதான் சொன்னேன், நம்ம எப்படிப்பட்ட பொருத்தனை பண்றோம். நம்ம பண்ற ஒரே பொருத்தனை என்ன தெரியுமா? நீங்க செஞ்சா நான் சாட்சி எழுதி போடுவேன். நீ போடண்டா, நீ சரி, அது தப்பு கிடையாது. ஆண்டவர் செய்த நன்மையை 4 பேருக்கு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா இது பொறுத்தனைனா இப்படி இல்லது, ஆண்டவரை இப்படி செஞ்சா நான் கொஞ்சம் காணிக்கை கொண்டு கொடுப்பேன். இந்த 2 தள்ளி வேற என்ன பொறுத்தனை பண்ணும்? இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இது நம்ம மைண்ட்ல செட் பண்ணது. பொறுத்தனை என்ன? நம்ம ஒன்றும் சாட்சி சொல்லணும், இல்லைன்னா காணிக்கை கொடுக்கணும். இது 2 தள்ளி இது வந்து தப்பு இல்லை. இது ஆண்டவர் செய்ய சொல்லுவார், இது செய்யற தப்பு. ஆனா இது 2க்குள்ளதானே நிக்கிறோம். எவ்வளவு காரியங்கள் நம்மில் மாற்றம் வேண்டி இருக்கு, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். பாத்தீங்களா? மோசையை ஆண்டவர் வழியில கொலை செய்ய பார்த்த போது மோசையின் மனைவி ஒரு பொருத்தனை பண்ணான். எப்பா, இனி பிறக்கிற பிள்ளைக்கெல்லாம் இது ஆல்ரெடி மோசை சொல்லி பார்த்திருப்பார். ஏன் பாருமா, இப்படி ஆகும், எங்க முறைமையின்படி. என்ன முறைச்சனா அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது வாங்க. ஏன்னா மீதியானிய ஸ்திரீ அவர் சொல்லி பார்த்திருப்பாங்க. ஒவ்வொரு இக்கட்டு வந்ததும் அந்த அவ வாயத்திலிருந்து அறிக்கையிடுறா, இவர் இனிய இரத்த சம்பந்தமான புருஷன். இந்த பொருத்தனையோடு அதை செயல்பட்டதும் அந்த சாவுக்கேதுவான நிலையிலிருந்து மோசே காப்பாற்றப்படுறார். அப்ப சில இக்கட்ட தேவன் வந்து அலோவ் பண்றது எதுக்கு அப்படின்னா, நம்மளை இப்படி ஒரு ஸ்டேட்ல கொண்டு வருவதற்காக. அந்த இடத்துல வந்து இந்த அம்மா இதை செய்யாம வேற பொருத்தனை பண்ணா, ஆண்டவரே நான் சாட்சி சொல்லுவேன், நான் தேங்காய் உடைப்பேன், இந்த மாதிரி பொருத்தனை பண்ணா, அப்போ அந்த இடத்துல அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுது என்ன பண்ணணும்னு தெரியுதுன்னா, ரீசன் என்னன்னா கத்துறது உணர்த்திட்டே இருக்கிறா. மோசே சொல்லி பார்க்கிறாரு, கேட்கல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு விட்டதும் நிறைய பேர் வந்து சரியான பொருத்தனை எடுக்கிறது, ஒண்ணு புருஷன் சிக்காகணும், இல்ல மனைவி சிக்காகணும். சிலர் அந்த டைம் பொருத்தனை நிறைவேற்ற மாட்டாங்க, அந்த போட்டேன்னு சொல்லி. அப்படிப்பட்டவங்கள இல்ல, சிலர் வந்து இப்படி பொறுத்தன. அப்போ வந்து தேவன் வந்து
அவ எதுக்காக இதை செலுத்த சொல்றார் அப்படின்னா, நம்மில் தேவன் விரும்புகிற மாற்றத்தை நம்மகிட்ட கொண்டு வருவதற்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனமாகிய குமாரத்தை நான் வேறு எந்த பிரகாரம் செலுத்துவேன். அதனால ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்திட்டே இருக்கிறார். நமக்கு அது நெருடலா இருந்துட்டே இருக்கு, உறுத்திட்டே இருக்கு. திடீர்னு ஒரு இக்கட்டு சூழும் போது திருப்பி அந்த காரியம் தான் ஆண்டவர் நினைவுல கொண்டு வரனா, அது ஒரு பொருத்தனையா வச்சிடணும். பொருத்தனையா வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் விடுதலை கிடைக்கும். ஆமே. எத்தனை பேர் இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உணர்த்தினார்னு சொன்னீங்க? அவன் மட்டும் எஸ், அவன் இவ்வளவு பேர் கைகளை உயர்த்தி இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பா. அவர் விடுவிக்கட்டும், நான் செய்யறேன்ல, நீங்க செய்ய தொடங்கிருங்க. கர்த்தர் செய்த ஆரம்பிச்சு விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும், ஆமே. அதனாலதான் ஃபுல்லா இந்த பிரேயர் பாயிண்ட்லாம் எடுத்துட்டு வர்றது, இங்க வந்ததும் ஃபுல்லா மாறுது. என்ன ஆண்டவரே இது? அப்ப எடுத்ததெல்லாம் ஒவ்வொரு நாள் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம். ஆமே. கர்த்தர் கர்த்தருக்கே எல்லாம் மகிமை. ஆமே. அவர் ஆளுகை செய்கிறார், அவர் நடத்துகிறார்.